அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், அனைத்து முஸ்லிம்கள் மீதும், நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறுதி ஹஜ்ஜிலே வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றைய தினம் என்று அல்லாஹ் குறிப்பிடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் அருளப்பட்ட அந்த நாள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே வெள்ளிக்கிழமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். தீன் என்று சொன்னால் நாம் மறுமையில் வெற்றி அடைவதற்காக, சொர்க்கத்தை பெறுவதற்காக, நன்மைகளை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தீன் என்று சொல்லப்படும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் உங்களுடைய தீனை நீங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக, சொர்க்கம் செல்வதற்காக என்னென்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமோ அந்த வழிகாட்டுதல்களை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளை, இந்த தௌஹீத், இந்த மார்க்கம் என்ற அருட்கொடைகளை உங்களுக்கு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உங்களுக்கு நான் தீனாக பொருந்திக் கொண்டேன். தீன் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்காக நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களை தீன் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அப்போ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்கு நான் இஸ்லாத்தை தீனாக பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்முடைய இந்த மார்க்கம் என்பது மறுமையில் நாம் வெற்றி பெறுவதற்காக நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய மார்க்க செயல்கள் ஒவ்வொன்றுமே நம்மை படைத்த இறைவனால் அது பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது, முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவையெல்லாம் நன்மையான காரியங்களோ, சிறியதிலிருந்து பெரியது வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நன்மையான காரியங்களையும் திருமறை குர்ஆன் மூலமாகவும், சுன்னா மூலமாகவும், நபி வழிகள் மூலமாகவும் அல்லாஹ் அனைத்தையும் முழுமைப்படுத்தி விட்டான். எவையெல்லாம் தீமையான காரியங்களோ அவை அனைத்தையும் அல்லாஹ் தடை செய்து விட்டான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாத எந்த நன்மையான காரியத்தையும் இனி யாரும் இந்த மார்க்கத்தில் நுழைத்து விடவும் முடியாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுக்காத ஒரு தீய காரியத்தை யாரும் தடுத்து விடவும் முடியாது. எல்லாமே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரத்துக்கும் அலா மில்லத்தில் பைலா, நான் உங்களை வெள்ளை வெளேர் என்ற மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன், பரிபூர்ணமான தெளிவான மார்க்கத்திலே விட்டு செல்கின்றேன். லைலுவா க நஹாரிகா, அதனுடைய இரவும் கூட பகலை போன்று பிரகாசமானது. லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், அழியக்கூடியவன், நாசமாக கூடியவனை தவிர வேறு யாரும் என்னுடைய இந்த மார்க்கத்தை விட்டும் தடம் புரள மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பரிபூர்ணமானது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். மேலும் சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நம்முடைய மார்க்கத்தில் இல்லாத ஒரு செயலை எவன் செய்தாலும் சரி அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அதுபோன்று மற்றொரு நபிமொழியிலே சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நம்முடைய இந்த மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எவன் புதிதாக உண்டாக்கினாலும், மறுமையில் வெற்றி பெறுவதற்கு தீன் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித்தராத விஷயங்களை எவன் உண்டாக்கினாலும் அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும், அது நன்மையாக ஆகாது என்று
அல்லாஹ்வின் தூதர் மிக கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். எதற்காக இவ்வாறு எச்சரிக்கை செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் நமக்கு எல்லா உரைகளிலும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாசகம், இன்ன அஸ்ஸகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். வ ஷர்ருல் உமூர், காரியங்களிலேயே மிக கெட்டது எதுவென்று சொன்னால் முஹதஸாத்துஹா, இஸ்லாம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்பட்டவை. குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அனைத்துமே நூதனங்கள், புதுமைகள், பித்ஆக்கள் என்று சொன்னார்கள். குல்ல பித்ஆத்தின் லலாலா, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு பித்ஆவும் வழிகேடு. குல்ல தலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பித்ஆ குறித்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத செயல்களை மார்க்கம் என்ற அடிப்படையில் செய்வது குறித்து மிக கடுமையாக எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு தொட்டு காட்டியது ஒரு சில செய்திகள் தான். திருமலை குர்ஆனிலும் நபிமொழிகளிலும் ஏராளமான எச்சரிக்கைகள் இது தொடர்பாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சமுதாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்தும் சில பித்ஆத்தான காரியங்கள் நம்முடைய சமுதாயத்திலே வேரூன்றி இருப்பதை பார்க்கிறோம். அதில் ஒன்றுதான், இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம், மௌலிது ஓதுகிறோம் என்ற பெயரிலே நடைபெறக்கூடிய மீலாது மௌலிது அனாச்சாரங்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதம் துவங்குவதற்கு முன்பாகவே ஜமாத்துல் உலமா என்ற சபையிலே என்ற பெயரிலே ஆலிம்கள் எல்லாம் அதிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எதற்காக தீர்மானம் போடுவார்களோ இல்லையோ, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மீலாது மௌலூதை நாம் சிறப்பாக அரங்கேற்ற வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒன்று கூடி தீர்மானம் போடக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இந்த மௌலித் என்பதும் மீலாத் என்பதும் இது நம்முடைய சமுதாயத்தில் புறையோடி போயிருந்தாலும் இதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொண்டவர்கள் இது எவ்வளவு பெரிய பயங்கரமானது, பாதிப்பானது, நம்மை நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். சில தொழில்கள் இருக்கும், அந்த தொழில்களை சார்ந்து மறைமுகமான ஏராளமான தொழில்கள் இருக்கும். இப்ப திருப்பூர்ல டிஷர்ட் தயாரிக்கலாம் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தொழிலை மையமாக வைத்து கந்தநூல் விற்று தயாரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், பஞ்சு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும். இப்படி மறைமுகமான தொழில்கள் ஒன்றை அடிப்படையாக வைத்து ஏராளமாக இருக்கும். அதுபோன்று இந்த மௌலித் என்ற இந்த ஷிர்கை ஆதரிப்பவர்கள் நேரடியாகவும் அவர்கள் இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்கிறார்கள். இந்த மௌலிதை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய ஏராளமான பாவங்கள் இணை வைப்பு பாவங்களாக இருக்கிறது. திருமறை வசனங்களை கருத்தை திரிப்பது, நபிமொழிகளின் கருத்தை திரிப்பது, அல்லாஹ் ரசூலின் மீது இட்டு கட்டுவது, இப்படி ஏராளமான பாவங்களை செய்கிறார்கள். மௌலிதை எடுத்துக்கொண்டால் வீடுகளிலே உட்கார்ந்து, தெருக்களிலே உட்கார்ந்து அதை ஓதுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நாம் எப்படி நம்மை படைத்த இறைவனை பிரார்த்தித்து அழைப்போமோ அதுபோன்று மௌலிது வரிகளிலே நபிகள் நாயகத்தை பிரார்த்தித்து அழைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துவாஉ ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம் என்று சொன்னார்கள். நாம் எந்த ஒரு வணக்கத்தை செய்தாலும் அது துவாவுக்காகத்தான் நாம் செய்கிறோம். நாம் எல்லாம் தொழுகிறோம் எதற்காக? நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதல் அதில் இருக்கிறது. நோன்பு நோக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எந்த ஒரு குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், எந்த வணக்கத்தை செய்தாலும் சரி அந்த வணக்கத்துடைய நோக்கம் என்ன? என்னுடைய இறைவன் இதற்கு நன்மையை தர வேண்டும், என்னுடைய இறைவன் இதை பொருந்தி கொண்டு என்னை சொர்க்கம் கொண்டு செல்ல வேண்டும். அப்ப எல்லா வணக்கங்களும் அது இபாதத், துவா தான். எல்லா வணக்கங்களுமே துவா தான். நம்முடைய கவலைகளை நாம் கையேந்தி கேட்பதாக இருந்தாலும், நம்முடைய தேவைகளை கேட்பதாக இருந்தாலும், நம்முடைய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கோருவதாக இருந்தாலும், அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் நம்முடைய தேவைகளை கேட்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் பிரார்த்தனைகளை செவியுற முடியாது. இது சாதாரண ஒரு அடிப்படை அல்ல. திருமலை குர்ஆன் தெள்ள தெளிவாக நூற்றுக்கணக்கான வசனங்களிலே சொல்லக்கூடிய அடிப்படை. வமன் அதல்லு மிம்ம யதுஊ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமah.
கியாமத் நாள் வரை பிரார்த்தனை செய்து அழைத்தாலும் தனக்கு பதிலளிக்க முடியாதவற்றை பிரார்த்திப்பவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாம் பிரார்த்தனை செய்தால் பதிலளிக்க முடியும். இங்கே எல்லோரும் உயிரோடு இருக்கிறீர்கள், எனக்கு முன்னால் தான் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்தனை செய்வேனோ அதுபோன்று உங்களுக்கு முன்னால் அமர்ந்து கியாமத் நாள் வரை நான் பிரார்த்தனை செய்தாலும் உங்களிடம் பிரார்த்தனை செய்தாலும் பிரார்த்தனை செவியேற்க முடியாது. என்னுடைய இறைவன் மனதில் நினைப்பதை எல்லாம் அறிவான். தாழ்ந்த குரலில் அழைத்தால் நம்முடைய இறைவன் அறிவான். ஒருவன் உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவனுக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டு அவனுக்கு கேட்காத குரலிலே அவர்களிடம் பிரார்த்தித்தால் அவர் அந்த பிரார்த்தனையை செவியேற்க முடியுமா? கியாமத் நாள் வரை முடியாது. அல்லாஹ்வை போன்று பிரார்த்தனையை செவியேற்கக்கூடியவன் யாரும் கிடையாது. ஒரே நேரத்தில் எத்தனை கோடி பேர் அழைத்தாலும் அல்லாஹ் செவியேற்பான். உயிரோடு இருப்பவர்களாலும் அல்லாஹ்வை போன்று செவியேற்க முடியாது, மரணித்தவர்களாலும் அல்லாஹ்வை போன்று செவியேற்க முடியாது. இதன் காரணமாகத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேடு. எதை கேட்டாலும் என்றால் என்ன அர்த்தம்? நாம் பிரார்த்தனை செய்து அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்தனை செய்வோமோ அதுபோன்று பிரார்த்தனை செய்து எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். ஒரு மனிதனிடம் நாம் ஒரு தேவையை கேட்கும் பொழுது நேரடியாக சந்தித்து கேட்போம். ஒரு உதவியை கேட்கும்போது அவனால் முடியக்கூடியதை கேட்போம். அப்போ ஒரு படைப்பிடத்திடம் நாம் ஒன்றை கேட்கும் பொழுது அதனால் எது முடியுமோ, எதை அவனால் செய்ய முடியுமோ, அவன் எப்படி சொன்னால் கேட்பான் அப்படித்தான் கேட்போம். அல்லாஹ்விடம் கேட்பதை போன்று படைப்பிடங்களிடம் நாம் கேட்க மாட்டோம். ஆனால் இந்த மௌலியை எடுத்துக்கொண்டால் முழுக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வை போன்று அழைக்கக்கூடிய வழிகள் தான் நிறைந்து காணப்படுகிறது. ஒன்றென்று அல்ல. கஃபீரு அன்னி துனூபி, நபிகள் நாயகத்தை பார்த்தவர்கள் படிக்கிறார்கள், அந்த கஃபாருல் ஹதாயா, நபிகள் நாயகமே நீங்கள் தான் பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடியவர்கள். வதுனூபில் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்கள், ஷிர்கு, அதே போன்று சூனியம் செய்தல், அனாதையின் சொத்துக்களை சாப்பிடுதல், வட்டி வாங்கி சாப்பிடுதல், இவையெல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பாவங்கள். இந்த பெரும் பாவங்களையும் நபிகள் நாயகமே நீங்கள் தான் மன்னிக்கக்கூடியவர்கள். அதே போல் நபிகள் நாயகத்தை பார்த்து இப்படி ஏராளமான துவாக்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். முகீலல் அஸராத், நீங்கள் தான் எங்களுடைய சிறு பாவங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர்கள், நீங்கள் தான். வஅஃபுலி அன் ஸய்யிஆத்தி, என்னுடைய தீமைகளை எல்லாம் என்னை விட்டு நீங்கள் மன்னித்து விடுங்கள். கஃபீரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் என்னை விட்டு நீங்கள் அழித்து விடுங்கள் என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள். மௌலிதில் ஏராளமான வரிகள், நான் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்லி காட்டுகிறேன். நபிகள் நாயகத்தை நோக்கி இவர்கள் கையேந்துகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அந்த மௌலிதிலே வருகிறது, முஸ்தஜீபு தஅவாத், பிரார்த்தனைகளுக்கெல்லாம் துவாக்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய நாயகமே என்று நபிகள் நாயகத்தை பார்த்து அவர்கள் படிக்கிறார்கள். இப்படி ஏராளமான இணை வைப்பு வரிகள் வருகிறது. இதை ஒருவன் ஓதும் பொழுது அவன் நேரடியாக இணை வைப்பு என்ற பெரும் பாவத்திலே விழுகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு இஸ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வயகுபிரு மாதுன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஒருவன் அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடைவதற்கு முன்பாக இணை வைக்கக்கூடிய பாவத்தை விட்டும் அவன் பாவ மன்னிப்பு கோரிவிட்டால், திரிந்து விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் அவன் மரணிக்கும் பொழுது இணை வைத்த நிலையில் மரணித்து விட்டான் என்று சொன்னால் ஒருபோதும் அந்த ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். நிரந்தரமான நரகம். அவ்வளவு கொடிய பாவம் இணை வைக்கக்கூடிய பாவம். அந்த இணை வைக்கக்கூடிய பாவத்தை அவர்கள் செய்கிறார்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்கிறீர்கள்? துவா ஹுவல் இபாதா, துவா என்பது வணக்கம் அல்லவா? அந்த வணக்கத்தை நீங்கள் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்ற தௌஹீதை சொல்வதற்காகத்தானே வந்தார்கள். எல்லா நபிமார்களும் அதற்காகத்தானே வந்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஜமாத்துல் உலமா, ஆலிம்கள், சமுதாயம் இவர்களுக்கு ஆலிம்கள் என்று பெயர் வைப்பதினால் அவரை நாம் ஆலிம்கள் என்று குறிப்பிடுகிறோம். ஜமாத்துல் உலமா ஆலிம்கள் என்ன வாதம் வைக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்திற்கு எது காரணமாக அமையுமோ அந்த காரணத்திலும் நம்முடைய தேவைகளை கேட்கலாம் என்று ஒரு இந்த ஷிர்கை பலிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக மடமைத்தனமான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. காரணமா எப்படி? இப்ப அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தருகின்றார். அந்த ரிஸ்க் நமக்கு எதன் மூலம் கிடைக்கிறது? மேகத்தின் மூலம் கிடைக்கிறது. மேகத்தை அல்லாஹ் காரணமாக்கி இருக்கின்றார். மழை பொழிகிறது, மழை ஒரு காரணம், நிலம் ஒரு காரணம். நிலத்தின் மூலமாக விவசாயம் செய்து நாம் தானியத்தை பெறுகிறோம். அப்ப நமக்கு உணவு கிடைப்பதற்கு நிலத்தை அல்லாஹ் காரணமாக இருக்கிறான், நீரை அல்லாஹ் காரணமாக ஆக்கியிருக்கிறான். இப்படி ஒரு நோய், காய்ச்சல் வந்து விட்டது,
மாத்திரையை அல்லாஹ் நமக்கு ஒரு காரணமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு மூமின் எப்படி புரிய வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த காரணத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் தான் நமக்கு ரிஸ்கை தருகின்றான். இதுதான் தௌஹீதுடைய நம்பிக்கை, இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை. நாம் ஜும்மா தொழுது விட்டு வீட்டிற்கு போகிறோம், மனைவியோ தாயோ நமக்கு சமைத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த மனைவியின் மூலமாக தாயின் மூலமாக அவர் சமைத்த உணவை நாம் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் நாம் அந்த உணவை சாப்பிடுவதற்கு அவர்களின் செயலை அல்லாஹ் தான் காரணமாக ஆக்கியிருக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்து விட்டால், அது அவர்கள் மரணித்து விட்டால் நாம் அதை அனுபவிக்க முடியுமா? எல்லா செயலும் அப்படித்தான். நாம் சம்பாதிக்கிறோம், நம்ம சம்பாத்தியத்தை குடும்பத்திற்கு உள்ள குட்டிகளுக்கு அல்லாஹ் அவர்கள் உணவளிப்பதற்கு காரணமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நேரடியாக நமக்கு உதவி செய்வான், காரணங்களை ஏற்படுத்தியும் அல்லாஹ் உதவி செய்வான். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய தௌஹீதுடைய அடிப்படை. இந்த ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பாவி மக்களை அற்புதமாக சிந்தனை இல்லாத மக்களாக மாற்றக்கூடிய வேலையை செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கொடுக்கின்றான். வ யஹபு லிமன் யஷாஉ துக்கூர், தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுக்கின்றான். வ யஹபு லிமன் யஷாஉ அவ் ஸவ்விஜுஹும் துக்ரான வ இனாஸா, தான் நாடியோருக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தையும் கலந்து கொடுக்கின்றான். இது அல்லாஹ் குழந்தையை தருகின்றான் என்பதற்கு அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வாசகம் என்ன? யஹபு. யஹபு என்றால் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். குழந்தை என்பது, குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ் தரக்கூடிய ஒரு அன்பளிப்பு. இதே வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஒரு மனித தோற்றத்திலே காட்சி அளிக்கும் பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீலை பார்த்து சொல்கிறார்கள், நீ இறையச்சம் மிக்கவனாக இருந்தால் என்னை விட்டு தூரமாகிவிடு என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னமா அன ரசூல் ரப்பிக் லி அஹபலகி குலாமன் ஜக்கியா, நான் உங்களுடைய இறைவனுடைய தூதன், உனக்கு ஒரு பரிசுத்தமான குழந்தையை அன்பளிப்பு செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஆலிம்கள், மறையலவி ஆலிம்கள், இந்த வழிகேடர்கள் இவங்க ஒரு வாதம் வைக்கிறார்கள். பார்த்தீர்களா, ஒரு வசனத்திலே அல்லாஹ் குழந்தையை தருகிறான் என்று வருகிறது, இன்னொரு வசனத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை தருகிறார் என்று வந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன விளக்கம்? அவங்களுக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்க. கேள்வியை கேட்டுக்கொண்டு அவங்க ஒரு பதில் சொல்றாங்க, அல்லாஹ் காரணம், அல்லாஹ் தான் உண்மையிலேயே குழந்தை அதிகாரம் படைத்தவன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காரணம் அப்படிங்கிறாங்க. இதுவரைக்கும் பிரச்சனை கிடையாது. அதற்கு சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கியதால் ஜிப்ரீலே எனக்கு குழந்தையை தாருங்கள் என்று அவர்களிடம் பிரார்த்தனை செய்தால் பிழை இல்லை. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம்! அப்படி என்றால் ஒருவன் சூரியனை அல்லாஹ் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக ஆக்கியிருக்கின்றான், நிலத்தை அல்லாஹ் பல்வேறு விஷயங்களுக்கு காரணமாக ஆக்கியிருக்கின்றான். ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஒன்று காரணம், ஏராளமான கோடிக்கணக்கான வரையிலேயே செய்ய முடியாத காரணங்கள் உலகத்தில் இருக்கிறது. நமக்கு காற்று கிடைப்பதற்கு ஃபேனை அல்லாஹ் காரணமாக தந்திருக்கின்றான். ஃபேன் சுற்றுறதுனால காற்று கிடைக்குது, கடுமையாக வேக்குது. அப்போ ஃபேனே எனக்கு காற்றை தான் ஃபேன் துவா செய்யலாமா? அந்த காரணத்திடம் பிரார்த்தனை செய்தால் அந்த ஃபேன் கேட்குமா? நிலத்திடம் பிரார்த்தனை செய்யலாமா? சூரியனிடம் பிரார்த்தனை செய்யலாமா? இவையெல்லாம் அவர்கள் வைக்கக்கூடிய முட்டாள்தனமான வாதங்கள், வழிகட்ட வாதங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்டுகிறான். நேர்வழி காட்டுதல் என்பது இரண்டு வகைப்படும். மார்க்கத்தில் இரண்டு வார்த்தைக்கும் ஹிதாயத் என்று சொல்லப்படும். ஒன்று நேர்வழியை சொல்லுதல், விபச்சாரம் பண்ணாத, இணை வைக்காதே என்று 5 தொழுகையை தொழுன்னு சொல்ற பாருங்க. நேர்வழியை சொல்லுவதற்கும் நேர்வழியை ஹிதாயத் என்றுதான் அரபியில் சொல்லப்படும். உள்ளத்தை நேர்வழியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் ஹிதாயத் என்றுதான் அரபியில் சொல்லப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீ நாடியோருக்கு நேர்வழி காட்ட முடியாது, வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான். அப்படி என்றால் இந்த வசனத்தில் ஹிதாயத், நேர்வழி என்று அல்லாஹ் சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? யாருடைய உள்ளத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்வழியில் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அல்லாஹ் நாடினால் தான் நேர்வழி கிடைக்கும், ஹிதாயத் கிடைக்கும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நபியே இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையை காட்டுகிறீர்கள். நபிகள் நாயகம் நேரான பாதையை காட்டுகிறார்கள் என்றால் என்ன பொருள்? நேர்வழியை அவர்கள் சொல்கிறார்கள், சத்தியத்தை சொல்கிறார்கள், ஓரிரை கொள்கையை சொல்கிறார்கள். அப்ப நேர்வழி என்பதற்கு அந்த வார்த்தை 2 அர்த்தங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வழிகட்ட உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நபியே இன்னக லதஹ்தி இலா சிராத்தி முஸ்தகீம், நபியே நீங்கள் நேரான பாதையை காட்டுகிறீர்கள் என்ற வசனத்தை படித்துவிட்டு பார்த்தீர்களா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ்வும் நேர்வழி காட்டுவான்.
அல்லாஹ்விடமும் கேட்கிறோம். நபிகள் நாயகத்திற்கும் அந்த ஆற்றலை கொடுத்திருப்பதனால் நபிகள் நாயகத்திலும் கேட்கிறோம். இவர்கள் உண்மையிலேயே மார்க்க அறிஞர்களா அல்லது ஷிர்கை மக்களிடம் நுழைத்து இஸ்லாத்தை அழிக்க வந்த இவர்கள் அபூ ஜஹலுடைய வாரிசுகளா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு மொழியை எடுத்துக்கொண்டாலும் ஒரு வார்த்தையை அதிகாரம் உடையவனுக்கும் சொல்வார்கள், வேலைக்காரனுக்கும் சொல்வார்கள். இப்ப அமைச்சர் மருத்துவமனையை கட்டினார் அப்படின்னு சொல்றோம். கட்டினார் என்பது அமைச்சரோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. கொத்தனார் மருத்துவமனையை கட்டினார் சொல்றோம். கட்டினார் என்பது கொத்தனாரோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. அப்ப அமைச்சரோடு தொடர்பு படுத்தப்படும் போது என்ன அர்த்தம்? கட்டினார் என்பது அமைச்சர் சாந்து குளிச்சாரு, கம்பி கட்டினாரு, கரண்டியை வச்சு பூசினாரு, காங்கிரீட் போட்டான்னு அர்த்தமா? அமைச்சர் மருத்துவமனையை கட்டினார் என்று சொன்னால் அவர் அதிகாரம் படைத்தவர், அதற்கான தொகையை ஒதுக்கினார், கட்டுமாறு ஆணையிட்டார் என்று அதனுடைய பொருள். கொத்தனார் மருத்துவமனை கட்டினார் என்று சொன்னால் அவர் வேலையை செஞ்சார். ஒரு வார்த்தையை யாரோடு தொடர்பு படுத்தும் பொழுது என்ன அர்த்தத்தில் தொடர்பு படுத்தப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் குழந்தையை தருகிறான் என்றால் அவன் தான் அதற்கு அதிகாரம் படைத்தவன். அவன் நாடாவிட்டால் யாரும் குழந்தை பாக்கியம் தர முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை தருவதற்காக வந்தான்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கற்பிலே ஊதுவதற்காக அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்தார்கள். இது சாதாரண அடிப்படை அறிவு கூட ஜமாஅத்துல் உலமா ஆலிம்களிடம் இல்லாமல் போயிருப்பதை பார்க்கிறோம். இது மௌலித் இருக்கு பாருங்க. இந்த மௌலிதுல எவ்வளவு பெரிய இதை நியாயப்படுத்துவதற்காக எவ்வளவு பயங்கரமான பொய்களை எல்லாம் சொல்கிறார்கள். இவங்க நியாயப்படுத்துறதுக்காண்டி சஹீஹுல் புகாரி என்ற ஹதீஸ் நூலுன்னு வச்சுக்கிடுங்க. இமாம் புகாரி அவர்கள் சரியான அறிவிப்பாளர் தொடருடன் ஹதீஸை சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஒரு ஹதீஸை சரியான அறிவிப்பாளர் தொடருடன் சொன்ன பிறகு அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ பல தகவல்களை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா சஹீஹுல் புகாரி என்பது புகாரி என்ற இமாமால் எழுதப்பட்டது. அவங்க ஹதீஸ்களையும் சொல்வார்கள், பல்வேறு தகவல்களையும் குறிப்பிடுவார்கள். அந்த தகவலில் பொய்யான தகவல் இருக்கும், இட்டு கட்டப்பட்ட தகவல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தகவலை சஹீஹுல் புகாரியில் இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மௌலிது மீது அதுக்கு ஆதாரம் அல்ல. அவர்கள் ஒரு வரலாற்று செய்தியை குறிப்பிடுகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் 5101வது நம்பரிலே அதனுடைய அடியிலே இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதற்கு எந்த அறிவிப்பாளர் தொடரும் கிடையாது, என் நபிகள் நாயகம் சொன்னதும் கிடையாது. உருவா என்ற தாபீன் என்று சொன்னால் சஹாபாக்களை பார்த்தவர்களுக்கு தாபீன் என்று சொல்வார்கள். அந்த தாபீன் சொல்லக்கூடிய அவருடைய ஒரு கருத்து அவர் சொல்லுகிறார். சஹீஹுல் புகாரில 5101வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சுவைபா என்ற பெண்மணி அபூ லஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்தார். அவர் சொல்லக்கூடிய ஒரு தகவல். அந்த அபூ லஹப் அந்த சுவைபாவை விடுதலை செய்தான். இரண்டாவது தகவல், சுவைபா என்ற பெண்மணி அபூ லஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்தார். அபூ லஹப் அந்த அடிமை பெண்ணை அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்தான், சுதந்திரமான பெண்ணாக ஆக்கினான். இது ஒரு தகவல். அடுத்த ஒரு தகவல் சொல்றாங்க, நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுவைபா என்ற பெண்மணி நபிகள் நாயகத்திற்கு பாலூட்டி இருக்கின்றார். இது ஒரு தகவல். அடுத்து சொல்றாங்க, பலம்மா மாத்த அபூ லஹப் மௌத்தா போன பிறகு உரியஹு பாது அஹ்லிஹி பி ஷர்ரி ஹிபத்தின், அவருடைய குடும்பத்தால யாரோ ஒருவருடைய கனவுல அபூ லஹப் ரொம்ப மோசமான தோற்றத்தில் காட்டப்பட்டாங்க. அப்போ அந்த குடும்பத்தார் கனவுல கேட்க காலலகு மாதா லகீத, நீ என்ன சந்தித்தாய், மௌத்தா போன பிறகு உனக்கு என்ன நடந்தது? அப்ப அபூ லஹப் சொன்னானா, லம் அல்க பஅதகும், உங்களுக்கு பிறகு நான் செத்து போன பிறகு எந்த ஒரு நல்லதையும் நான் சந்திக்கவில்லை. கைர அன்னி சுகீது ஃபீ ஹாதிஹி, இந்த விரல் வழியாக விரலை காட்டி இந்த விரல் வழியாக எனக்கு நீர் போட்டப்படுகிறது. எதன் காரணமாக என்றால் அத்தாகத்தி சுவைபாவை நான் விடுதலை செய்த காரணத்தினால் அப்படின்னு வருது. இல்ல சில தகவல் சொல்லப்படுது. என்ன தகவல் சொல்லப்படுது சொன்னோம்னா, சுவைபா என்பவர் அபூ லஹபுடைய அடிமை பெண். அவளை அபூ லஹப் விடுதலை செஞ்சாங்க. அந்த அம்மா யாரு, அவங்கள பற்றி தகவல் சொல்லப்படுது. நபிகள் நாயகத்துக்கு பாலூட்டியவர்கள். அபூ லஹப் மௌத்தா போன பிறகு யாருடைய கனவிலோ வந்தானாம். அவன் இவர் கேட்டாராம், உனக்கு என்ன பாச்சு? என்னுடைய விரல் வழியாக எனக்கு நீர் போட்டப்படுகிறது. ஏன்பா? நான் சுவைபாவை நான் விடுதலை செய்ததற்காக அப்படின்னு அபூ லஹப் சொன்னதாக ஒரு செய்தி என்ன செய்யப்படுகிறது அந்த புகாரில ஒரு அடிக்குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு தகவல். ரெண்டாவது, இந்த ஜமாஅத் உலமா என்ன செய்யறாங்க தெரியுமா? பார்த்தீர்களா, என்ன பார்த்தீர்களா? அபூ லஹப் ரசூலுல்லாஹ்க்கு மீலாது விழா கொண்டாடி இருக்கின்றான். எங்க இருக்குப்பா எடுத்தீங்க? சரி, அபூ லஹப் என்ன செய்தான் தெரியுமா? நபிகள் நாயகம் பிறந்தவுடன் அந்த தகவலை சுவைபா சொன்னார்களாம்.
சொன்னவுடன் இந்த விரலை காட்டி நீ விடுதலை என்று சொன்னான். இது புகாரில இருக்கிற புகாரில் அப்படி ஒரு தகவலே இல்லையப்பா. புகாரில் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது. என்ன தகவல்? சுவைபா என்ற அபூலஹபுடைய அடிமை பெண் அவளை விடுதலை செய்தான். எப்போ விடுதலை செய்தான் என்றெல்லாம் வரலாற்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் மதீனாவிற்கெல்லாம் ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு அவள் விடுதலை செய்யப்பட்டார் என்ற தகவல் கூட சொல்ல, ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் அந்த சுவைபாவை அபூலஹப் விடுதலை செய்தான் என்று வருகிறது. பிறந்த செய்தியை கேட்டவுடன் விடுதலை செய்தான் என்று வரலாறு சொல்லப்படவில்லை. இது ஆதாரம். என்ன ஆதாரம்? அப்ப இவங்க மீலாது விழாவை நியாயப்படுத்துறதுக்கு அபூலஹபை பின்பற்றக்கூடியவர்களாக மாறி இருப்பதை பார்க்கிறோம். அபூலஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு பேச்சுக்கு இது உண்மைன்னு வைத்துக் கொள்வோம். இது ஒரு பொய்யான செய்தி, அறிவிப்பாளர் தொடர் இல்லாத செய்தி. நபிகள் நாயகம் காலத்தில் வாழாதவர், அது நபிகள் நாயகம் பிறக்கும் போது வாழ்ந்தால் தான் இது தெரியும். உர்வா என்பவர் பல ஆண்டுகளுக்கு பிறகு, நபிகள் நாயகம் பிறந்து பல 150 ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்தவர். அவர் ஏதோ தகவலை சொல்கிறார், அதற்கு அறிவிப்பாளர் தொடர் இல்லை. சரி, வைத்துக் கொள்வோம். அப்படி என்றால் அபூலஹப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த செய்தியை சுவைபா என்ற பெண் சொன்னதற்காக விடுதலை செய்தான் என்றால் அவன் நபி என்பதற்காக விடுதலை செய்தானா, தன்னுடைய சகோதரன் மகன் என்பதற்காக விடுதலை செய்தானா? ஒரு பேச்சுக்கு அப்படி நடக்கல. அப்படி சொன்னதாக எந்த செய்தியும் கிடையாது. ஒரு வாதத்திற்கு பேசுவதாக இருந்தால் அவன் நபி என்பதற்காக விடுதலை செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற செய்தியை சொன்ன உடனேயே முதல் எதிர்ப்பு எவனிடமிருந்து வந்தது? அபூலஹபிடமிருந்து வந்தது. அவன் என்ன செய்தான்? தன்னுடைய இரு கைகளாலும் மண்ணை நபிகள் நாயகத்தை எரிந்தான். இறை தூதர் என்று சொன்னவுடன் அல்லாஹ் இறக்கி வைத்தான், தப்பத் யதா அபீ லஹப் வ தப்ப. அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகிவிட்டது, அவனும் நாசமாகிவிட்டான். அபூலஹப் உயிரோடு வாழும் பொழுதே அவன் நரகவாதி என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவன். அவன் கைகளால் மண்ணை அள்ளி எரிந்ததினால் அவனுடைய 2 கைகளும் நாசமாகிவிட்டது என்று அவனுடைய கைகள் குறித்து அல்லாஹ் நேரடியாக பேசுகிறான். இந்த வழிகேடுகள் சொல்றாங்க கையிலிருந்து அவனுக்கு பால் வருது. எப்படி அல்லாஹ் 2 கை நாசமா போச்சுங்கிறான், அந்த கையிலிருந்து அவனுக்கு பால் வருமா? சரி, அபூலஹப் கனவுல கண்டது யாரு? குடும்பத்தார் பார்த்தாங்களா? அவங்க யாரு? அவங்க கனவுல பார்த்து உண்மையை சொன்னாங்களா பொய்யை சொன்னாங்களா? கனவுல கண்டா எப்படி உண்மையாகும்? கனவுல அவன் எப்படி சொன்னான்? இதற்கெல்லாம் எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன் சொல்லியிருந்தான், ஒருவன் காஃபிராக மரணித்து விட்டால் அவனுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும். அவனுக்கு ஜீரோ தான், எந்த நன்மையுமே கிடையாது அவனுக்கு, காஃபிர்களுக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபகதிம்னாஹு இலா மா அமிலு ஃபஜஅல்னா ஹபாஅம் மன்சூரா. அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் நாம் பதட்டப்பட்ட புழுதிகளை போன்று ஆக்கி விடுவோம். வலையின் அஷ்ரக்கலை அகபத்தன அமலும். நபியே, நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும். ஒருத்தன் ஷிர்க்ல மூத்தாயிட்டான் வச்சுக்கோங்க, அவன் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவனுக்கு கடுகளவு நன்மை கூட இருக்காது. அந்த ஷிர்க் எல்லா பாவத்தையும் அழித்து விடும். அப்ப அபூலஹப் எங்க இருந்து நன்மை கிடைக்கும்? அவன் சுவைபாவை விடுதலை செய்ததினால் அவனுக்கு அந்த கையிலிருந்து நீர் வருகிறது என்று சொன்னால் அது நன்மையான காரியமாக இருக்கும். யார் செய்வது நன்மை? ஒரு மூமின் ஈமானோடு மூத்தா போனாதான் அவன் செய்யக்கூடிய அற்ப செயல் கூட நன்மையாக மாறும். இவன் காஃபிராக மரணித்தவன், அல்லாஹ்வே இவனை கொடுங்காஃபிர் சொல்லி இருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட அந்த காஃபிருடைய வழிமுறையை இந்த மீலாது விழாவிற்கு ஆதாரம் காட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஜமாஅத்துல் உலமாவுடைய நிலைமை சென்றிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய வழிகள் சென்று பார்க்க வேண்டும். அடுத்து இந்த மௌலிதுன்னு சொல்றேன் பாருங்க. இந்த மௌலிது என்பது ஷியா கொள்கை உடையவர்களால் சுன்னத் ஜமாத் நம்ம ஊர் சுன்னத் ஜமாத் பேர் வச்சிருக்கோம் கிடையாது. சுன்னத் ஜமாத் என்றால் நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு ஷியாக்கள் என்ற ஒரு பிரிவு தோன்றி ஏராளமான சஹாபாக்களை காஃபிர்கள் என்றார்கள். குறிப்பிட்ட சஹாபாக்களை மட்டும்தான் முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சஹாபாக்களை யாரையும் நாம் காஃபிர் என்று சொல்லக்கூடாது என்ற கொள்கையை கொண்டவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்குள்ள ஷியாக்களால் நுழைக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம் தான் இந்த மௌலித் என்பது. இதற்கு மௌலிதிலேயே ஒரு சின்ன ஒரு ஆதாரத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். மௌலிதில் ஒரு கவிதை வருகிறது. மாசால நூறு முஹம்மதின் முத்தனக்கிலா ஃபி தய்யிபீன தாஹிரின் தவில் ஊலா ஹத்தா பி அப்துல்லாஹி ஜா வபிவஜிஹ ஆமினத முத்தஹல்லிலா அப்படின்னு ஒரு கவிதை வரி மௌலிதில் வரும். இதற்கு நான் பொருள் செய்வதாக நேரம் நீண்டுவிடும். இதுக்கு ஒரு கட்டுக்கதை என்ன செய்றாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க மௌலித் கிதாப், மௌலித் புக்கில். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்களாம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்ச மாதிரி உலகத்தில் எந்த புத்தகத்திலையும் கிடையாது.
ஷியாக்களுடைய புத்தகத்திலே தவிர. ஷியாக்களுடைய புத்தகத்தில் வேண்டுமென செய்தி இருக்கலாம். எந்த மாதிரி ஒரு செய்தி பாருங்க, அதில் ரலியல்லாஹு சொன்னதாக நம்ம மௌலிதில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹீன ஷா அல்லாஹு தக்தீரல் ஹல்கி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களுடைய விதியை படைப்பதற்கு அல்லாஹ் நாடிய போது, வதர் அல் பரியத்தி படைப்பினங்களை எல்லாம் அல்லாஹ் படைப்பதற்கு நாடிய போது, இப்தால் முப்தாஅத்தி புதுமையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் புதிதாக துவங்குவதற்கு நாடிய போது, நஸபல் ஹல்க ஃபி சூரின் கல் ஹபாய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா படைப்பினங்களையும் புழுதியை போன்ற ஒரு தோற்றத்தை நட்டி வைத்தாங்க. இது ஹதீஸில் வழங்கிறாதீங்க, மௌலுதுல இந்த ஷியாக்களால் எழுதி வைக்கப்பட்ட திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். புழுதியை போன்ற ஒரு தோற்றத்தில் அல்லாஹ் என்ன செய்தான், படைப்பினங்களை படைத்தான். படைத்தவுடன் கபுல தஹ்வில் அர்லி வரஃபி சமாயி பூமியை விரிப்பதற்கு முன்பாக, வானத்தை உயர்த்துவதற்கு முன்பாக, ஒவ்வொரு இன்ஃபிராதி மலக்கூத்திகி அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் அவன் மட்டும் தனியாக இந்த காலகட்டத்திலே, வஹூதி ஜபரூத்திகி அவனுடைய அடக்கியாளக்கூடிய தன்மையிலே அவன் மட்டும் இருந்த காலகட்டத்திலே எல்லா படைப்பினங்களையும் அல்லாஹ் படைக்க நாடின ஒரு புழுதி வடிவத்தில் அந்த படைப்பினங்களை எல்லாம் ஆக்கி நட்டி வச்சிருந்தாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்தானாம், ஃபஅஷா நூரம் மின் நூரிஹி தன்னுடைய ஒளியிலிருந்து கொஞ்சம் ஒளியை அல்லாஹ் பரவ செய்தான். அல்லாஹ்வுடைய ஒரிஜினல் அல்லாஹ் ஹுவ நூர், நபியான சொன்னாங்க அல்லாஹ் ஒளியானவன். அப்ப அல்லாஹ் தன்னுடைய ஒளியிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து அதை அப்படியே பரவ விட்டானா. அப்ப இது அல்லாஹ்வுடைய மூலம், மெட்டீரியல் யாரு, படைப்பினங்கள் என்பது தனி. அல்லாஹ் தன்னுடைய ஒளியிலிருந்து கொஞ்சம் பரவ விட்டான். ஃபலமஅஹு கபுசும் மின் லியாயிஹி அந்த ஒளியினுடைய வெளிச்சத்தில் ஒரு ஜுவாலை மட்டும் மின்னியது. ஃபஸதஅ அந்த ஜுவாலை அப்படியே பரவியது. சும்ம இஜ்தமஅ தாலிக நூரு ஃபி வஸ்தி தில்க சுவரில் ஹஃபியா பிறகு அந்த ஒளி அல்லாஹ் ஏற்கனவே புழுதியா எல்லா படைப்பினையும் படிச்சு வச்சிருக்கானா இல்லையா, அதனுடைய மைய பகுதியோடு சென்று ஒன்று சேர்ந்தது. அல்லாஹ்வுடைய பாட்டில் ஒரு பாட்டை அல்லாஹ் எடுத்தானா, ஒளியிலேருந்து ஒரு ஒளி எடுத்து அதை பரவ விட்டானா, அதுலேருந்து ஒரு ஜுவாலை அப்படியே கொழுந்து விட்டு எரிந்ததாம், அது அப்படியே பறந்ததாம். பிறகு அந்த ஜுவாலை அல்லாஹ் எந்த படைப்பினத்தை நட்டி வைத்திருக்கிறானோ அதனுடைய மைய பகுதியில் போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சூரத்து நபியினா அதுதான் நம்முடைய நபியின் தோற்றமாக ஆகிவிட்டது. இந்த அயோக்கியர்கள் எங்க வர்றாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய ஒரு பாட்டு தான் நபிகள் நாயகம் என்று சொல்ல வருகிறார்கள். மாதொரு பாகன் சொல்லுவாங்கல்ல, கடவுள்ல அவங்க கடவுள்ல ஒரு கடவுள் பெண்ணை ஒரு பாகமாக கொண்ட கடவுளுக்கு மாதொரு பாகன் என்பார்கள். இந்த மௌலித் என்பதிலே இவர்கள் நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். நூற்றுக்கணக்கான குர்ஆன் வசனங்கள் மாற்றம், இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் நபி நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஆதமுடைய சந்ததியில் தோன்றியவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகள் இந்திரியத்தால் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த இவர்கள் ஆதரிக்கக்கூடிய இந்த மௌலித் என்ன சொல்ல வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஒளியில இருந்துதான் அந்த நபிகள் நாயகத்துடைய ஒளி படைக்கப்பட்டது. அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஃபகாலல்லாஹு தபாரக வ தஆலா லஹு அந்த ஒளியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, அந்தல் முக்தார் நீர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அந்தல் முன்தஹப் நீங்கள் தான் அதுவும் அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், நூரி உங்களிடத்தில் தான் என்னுடைய ஒளி அடைக்கலம் ஆகிறது. நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ஒளி நபிகள் நாயகத்திடம் அடைக்கலமாக இருக்கிறது. குனூஸு ஹிதாயத்தி என்னுடைய நேர்வழியினுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் உன்னில் தான் இருக்கிறது. என்ன சொல்ல வர்றாங்க, நபிகள் நாயகம் அல்லாஹ்னு சொல்றது வஹ்தத்துல் வஜூத். காயல்பட்டினத்தை சார்ந்த மாப்பிள்ளை ஆலிம் என்பவர் சிறந்திப் மௌலிதில் ஒரு மௌலித் எழுதினார். காயல்பட்டினத்தில் இன்றும் மோதி வருகிறார்கள். அதில் அவர் சொன்னாரு, நபிகள் நாயகம் ஐன் இல்லாத அரப் என்று சொன்னார். அரப் என்றால் ஐன் ரே பே, ஐனை நீக்கிவிட்டால் ரப்பு. ஐன் இல்லாத அரப் நபிகள் நாயகம் என்று மாப்பிள்ளை போய் ஆலிம் சொன்னார். எனவே காயல்பட்டினத்தில் அந்த மாப்பிள்ளை போய் ஆலிம் தான் மிகப்பெரிய ஆலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்லாத்தை கெடுக்க வந்தவர்கள், ஷிர்கை புகுத்தியவர்கள், தௌஹீதை உடைத்தவர்கள், மக்களை எல்லாம் பல்வேறு தத்துவங்களை சொல்லி உண்மையான இஸ்லாத்தை விட்டு வழி எடுத்தவர்கள். அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஐன் இல்லாத அரப். அப்ப ஐனை நீக்கிட்டா ரப்பு. நபிகள் நாயகம் மீம் இல்லாத அகமது. அகமதுல அலிஃபு ஹே மீம் தான். அது அகமதுல மீமை தூக்கி நீ வச்சிருங்க. மீம் இல்லாத அகமதுனா யார்? அஹத். மீமை நீக்கிட்டா அஹத். அஹத் என்றால் யார்? அல்லாஹ்.
இந்த மௌலிதுடைய நோக்கம் அதுதாங்க. இந்த மௌலிது என்பது இதற்கு நாம் உதவி செய்ய முடியாது, ஆதரிக்க முடியாது. இது அவ்வளவு ஷிர்கையும் குஃப்ரையும் மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய சமுதாயத்தை உண்மையான இஸ்லாத்தை விட்டு தடம்புரலை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வழிகேட்டை விட்டு அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.